ராஜம் கிருஷ்ணன் அம்மா அவர்களின் வேலி. இன்றைக்கேனும் கட்டாயம் கேட்பாங்க என்ற சபலத்துடன் வீட்டு படியேறினாள் மாலதி. கண் சோர நடை துவல மச்சுப்படி ஏறுகையில் விழுந்து விடாமல் இருக்க வேண்டுமே என்ற உணர்வில் கையால் சுவரை பற்றி கொண்டாள். கூடத்திலிருந்து மங்களத்தம்மாவின் கீச்சு குரல் ஒலித்தது. இறைவனின் படைப்பில் உண்டான எத்தனையோ மாதிரிகளில் மங்களத்தம்மாவின் குரல் ஒரு தனி மாதிரிதான். அது தடிக்கவும் தடிக்கும், கீச்சென்று செவிகளில் பாயவும் பாயும். ஊரு உலகத்துக்கு கல்யாணமா நடந்திருந்தாதான் கேள்வியே இல்லையே. மாலதிக்கு நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. மச்சுப்படி அவள் காலை அனுப்ப மறுத்து பிடித்து கொண்டது. மங்களத்தம்மாள் நெருப்பு குச்சியை கிழித்து தீ வைப்பாளோ என்பது அவளுடைய யூகம்தான். ஆனால் பற்றும் இடம்தானா? பற்றும் இடம்தான் என்பது விளங்க அவளுக்கு வெகு நேரம் ஆகவில்லை. சீமை கடந்து இப்ப அவன் போக போறான்னு தெரிஞ்சா இவளை வீட்டுக்கு கொண்டான்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். என்னவோ பண்ணிட்டான். சரி, பிறகு பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு மனசு குறு குறுன்னு உறுத்துது. நான் என்ன போய் கேட்கறது? இல்ல சம்மந்தி தான் சீராட முடியுமா? உங்க பொண்ணு இப்படி இருக்கிறா, ஏதோ அந்த காலத்துல தாய் வீட்டுல செய்யறத செய்யணும்னு நான் எப்படி சொல்றது? கஷ்டந்தாங்கம்மா. குளமில்ல ஜாதியிலன்னு வர சொல்றீங்க. அவங்க தொட்டதை நீங்க எடுத்துக்கிட முடியுமாமா? அது எப்படி முடியும்? எனக்கு எங்க மனசு துணிகிறது என்று குரலை தாழ்த்தி கொண்டாள் மாலதியின் கணவனை பெற்றவள். ஏதோ உத்தியோகம்ன்ற சாக்குல வெளியே போகட்டும் வரட்டும் இருக்கட்டும்னு பின்ன ஏன் வச்சிருக்கேன்? வீட்டுக்குள்ள அவளை வச்சுக்கிட்டு உள்ளே தொட்டு ஒத்தாசை செய்ய சொல்ல முடியுமா? ஏதோ இவன் தான் ஏடா கூடமா கொண்டு வந்துட்டானா இன்னும் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடமா கல்யாணம் ஆக வேண்டாமா? இவ வீட்டுக்கு வந்தப்புறம் இந்திரா வீட்டிலேருந்து யாருமே வரதில்லை. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? முள்ளில சிக்கிட்டா போலதான் இருக்கு. அது எப்படிங்க தாண்ட முடியும்? பொண்ணு வேணா ஏதோ படிச்சா வேலை செய்யறா, நல்லா உடுத்தி சிரிச்சு பேச எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டானாலும் மண்ணு மண்ணு தானே. பூவை எடுத்துட்டாலும் கிழங்கை எடுத்துட்டாலும் மண்ணை பூசிக்க முடியுமா? அப்ப மகனு வர வருஷம் ஆகும். பேரு காலம்னா என்ன செய்வீங்க? என்ன செய்யறது? ஆஸ்பத்திரி இருக்கு. பெத்த பின்ன அவங்க அக்காளுக்கோ அம்மாளுக்கோ சொல்லி அனுப்புறது. வந்து பார்த்துட்டு போறாங்க. இங்க அவதான் வந்துட்டா. அவங்களையெல்லாம் கொண்டாடி சம்பந்தி உறவுமுறை காப்பாற்றணுமா என்ன? இதை சொல்லிவிட்டு பெருமூச்சு விடுமுன் கடைசி குட்டி செண்பகம் அண்ணன் இருப்பதை பார்த்து செய்தி அறிவிச்சிட்டா. மா, மச்சிப்பட்டியில அண்ணன் பாக்குதுமா. அந்த வேதாண்டத அம்மையின் விரிந்த அனுபவம் முழுவதும் அந்த 10 வயது மூளைக்கு அற்றுபடி. அண்ணன் ஆபீஸ்ல இருந்து அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று முரண்டு கொண்டு ஒரு நாள் மாலை மாற்றிக்கொண்டு கூட்டி வந்திருக்கும் அண்ணி பார்ப்பதற்கு அழகாகவும் பேசுவதற்கு ஆசையாகவும் எல்லார் வீட்டு பெண்களையும் போன்றவளாகவே இருந்தாலும் அவள் தங்களுக்கு சமமானவள் அல்ல என்பது செண்பகத்துக்கு தெரியும். அவள் தொட்டு அம்மா உணவு கொள்ள மாட்டாள் என்பது மாலதிக்கு தெரியாவிட்டாலும் செண்பகத்துக்கு தெரியும். அவள் விடுத்த எச்சரிக்கையில் மங்களத்தம்மாள் சட்டென்று கிளம்பிவிட்டாள். அடடே, மணி 5 அடிச்சு போச்சா என்பது முற்றுப்புள்ளி. மாலதி மச்சிப்படியில் நின்றபடி குச்சி கொளுத்திவிட்டு போகும் மங்களத்தம்மாளை பரிதாபத்துடன் நோக்கிவிட்டு மேலே ஏறினாள். காதல் பாதை கரடு முரடானது. கல்யாணம் ஆகும் வரைக்கும் தான். நாவலும் சினிமாவிலும் அந்த பாதையை நீட்டி காண்பிப்பாங்க. பணம், அந்தஸ்து, ஜாதி எல்லாவற்றையும் தாண்டி குதித்துவிட்டு பரிசை பெறுவது போல். கதை புனைபவர்கள் கதையை கல்யாணத்தில் முடித்து விடுவாங்க. ஆனா கரடு முரடான பாதை கல்யாணத்தில் தொடங்கித்தான் நீளுது. மாலதி எடுத்ததற்கெல்லாம் அழும் பிறவி அல்ல. அழுவதனால் ஆறுதல் உண்டாகிறது என்று நினைப்பதற்கும் மாறாக சக்தியே செலவாகிறது என்று தெளிந்தவள். அதிலும் மன வாழ்வினால் ஏற்பட்ட மாறுதலுடன் 8 மணி நேரம் அலுவலக அறையில் இயந்திரம் போல் இயங்கிவிட்டு வந்திருக்கும் அவளுக்கு அழக்கூட அன்று சக்தி இல்லை என தோன்றியது. படுக்கையில் சோர்ந்து விழுந்தாள். தாய் வீட்டுக்கும் இவர்கள் அனுப்ப போவதில்லை. இவர்களும் ஆதரவு கொடுக்க போவதில்லை. நம்பிய ஆதரவோ 6000 கல்களுக்கு அப்பால் நாட்டு நலனுக்கான தொழில் வளர்ச்சி திட்டத்துக்காக பணியாற்ற பயிற்சி பெற போயிருக்கிறது. இதுவா வெற்றி? மாலதி, கீழே வந்து காஃபியை குடிச்சிட்டு போக கூடாதம்மா. மாமியின் குரல்தான். மங்களத்தம்மாவை போன்ற அண்டை அயலாருக்கு எத்தனை ஆதரவாக படும் குரல். மாலதிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்றே தோன்றவில்லை. தலை குடை ராட்டினத்தில் சுற்றுவது போல் சுழன்றது. அந்த சுழற்சியில் அரும்பு பல்வரிசை தெரிய பார்வையின் தீட்சண்யமும் மூக்கின் கூர்மையும் அவளை விழுங்க வருவது போல் ஒருமித்து போர்முனை நிற்க, ஞாழ கதிரவனும் நீல கடலோரமும் மாலை மயக்கும் துணை புரிய, கோமதி பெற்று வளர்த்து ஆளாக்கிவிட்ட வா பிள்ளையின் பிடியினின்று திமிர வழியின்றி விழுந்துவிட்ட காட்சிகள் தான் பவனி வந்தன. உனக்காக எந்த மலையையும் தாண்டி குதிப்பேன் மாலு என்றான் அவன். உங்களுக்காக நான் எந்த அலையையும் பொறுப்பேன் என்றாள் அவள். எல்லாம் அப்போது இன்ப கனவுகள் தான். இப்போது பிரத்யட்ச நினைவுகள், நடப்புகள். அவன் கன்னத்தை நிமிண்டிய குறுகுறுப்பு இப்போதும் அவளுக்கு புல்லரிப்பை உண்டாக்கினார் போல் இருந்தது.
அசட்டுத்தனம். பிரச்சனை அப்போது எங்கே தீர்ந்தது? ஏன் படுத்துட்ட மாலதி? உடம்புக்கு என்ன? தொட்டு பார்க்கட்டுமே என்று அழும்பு பிடிக்க விரும்புவல் போல் மாலதி கண்ணை மூடிக்கொண்டாள். உடம்பு சரியில்லையா? தூங்குறியா மாலதி? மாலதி, மயக்கமா என்ன? செண்பகம், செண்பகம், இங்கே வந்து அண்ணியை தொட்டுப்பாரு. செண்பகம் வரும் வரையில் மாலதி பொறுக்கவில்லை. களைப்பா இருந்துச்சு, ஒண்ணுமில்ல. காப்பி குடிக்க வரலையேன்னு பயந்தே போனேன். இப்பவே பிடிச்ச லீவு கொடுப்பாங்களா? வேணும்னா எடுத்துக்கலாம். வேணுமா? பங்கஜம், சம்பா, ரகு எல்லாரும் வெளியே காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டாங்க. எப்படி பொழுது போகும்? வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லை, அசதியாக இருக்கு. இப்போ அப்படிதான் இருக்கும். இப்போ வேறு லீவ் எடுத்தா அப்புறம் பேரு காலம்னா லீவ் இருக்குமா? மாமி நிற்கவில்லை, போயிட்டா. நீங்கள் திரும்பி வரும் வரையிலும் நான் எப்படி இருப்பேன் என்று அவள் கேட்டாள். என்றாலும் இயல்பான பிரிவின் வெம்மைதான் சுடுவதாக இருவரும் எண்ணி இருந்தார்கள். மாமியும் மாமனும் புதுமை மாறாமல் இருந்த புதுசு. உனக்கென்ன, நீதான் அம்மாவையும் சரியா காக்கா பிடிச்சிட்டியே. ஓடி ஓடியல்லவா உனக்கு அம்மா உபச்சாரம் செய்கிறாங்க என்று அவனும் சிரித்தான். குடும்பத்தில் ஒருத்தி என்று உலகுக்கு முன்னே ஏற்றாலும் உள்ளத்துக்கு ஏற்கவில்லையே. உலகுக்கு முன் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? வீட்டுக்குள் தாராளமாக வளைய வர முடியாத கொண்டியால் அளவா பூட்டப்பட்டிருக்கு. மாலதி கீழே இறங்கி வந்து முகத்தை கழுவிக்கொண்டு வரும் முன் வெளியறை மேசை மேல் காப்பி பலகாரம் கொண்டு வந்து மாமி வைத்து விட்டா. பங்கஜம் எங்க? காலேஜ்லேருந்து வரலையா? என்ன அண்ணி? வாயில் பஜ்ஜியை கடித்துக்கொண்டே சமையலறையிலிருந்து பங்கஜம் ஓடி வந்தா. மாலதிக்கு இந்த சுதந்திரம் ஏது? காப்பியை விழுங்கிவிட்டு மறுபடியும் மாலதி மாடிக்கூண்டில் பதுங்கிவிட்டா. வாய் திறந்து பேசாமல் செயல்முறையில் மாமி காட்டும் சாதுரியம் மாலதிக்கு எவ்வளவு கசப்பில் எண்ணினாலும் சாதுரியமாக தான் இருக்கிறது. மாலு, எத்தனையோ நாட்களுக்கு பின் அன்பும் ஆதரவும் தேனாக வந்து பாயவே மாலதி பந்து போல எழுந்து வந்தாள். வாக்கா, அத்தானு வந்திருக்காரா? வாங்க வாங்க. அட போக்கிரி ராஜு, என்னம்மா நீதான் அரும்பாக்கம் பசியை மறந்துட்டனாலும் நாங்க மறக்க முடியுமா? எத்தனை மாசம் இது மாலு? என்ன அத்தா நிக்கிறீங்க, உட்காருங்க. நாற்காலி இழுத்து போட்டு செல்லப்பனை உட்கார சொன்னாள். குழந்தையை தூக்கி கொண்டு முத்தமழையை பொழிந்தாள். இந்த பையன் மறந்துட்டனாக்கா? என்னவோ முழிச்சு முழிச்சு பார்க்குறான். அக்காலும் தங்கையும் குழவி கொண்டிருக்கையிலே செண்பகம் வந்து எட்டி பார்த்துவிட்டு போனாள். மாமி சற்றைக்கெல்லாம் மூச்சிறைக்க மாடி ஏறி வந்தாள். சுகமா இருக்கீங்களாம்மா? மாசமா இருக்குதுன்னு கேள்விப்பட்டு வந்தோம் என்றாள் ருக்கு. அக்காளுக்கும் தங்கைக்கும் எத்தனை வித்தியாசம்! கட்டை குட்டை நல்ல கருப்பு, வெள்ளையிலே மாங்காய் போட்ட புடவை நன்றாவே இல்லை. ஏதோ 100 ரூபாய் சம்பளம் வாங்குபவன். தேங்காய் பூ துண்டும் எண்ணெய் கோத்து நிற்கும் தலையும் செல்லப்பனை சமமாக மதிக்க கொஞ்சம் கூட அவளுக்கு தெம்பிருக்கல. வெறுப்பை விழுங்கிவிட்டு சிரிப்பை நெளிய விட்டு வாங்க என்றாள் கோமதி. அம்மாளுக்கு தான் உடம்பு நல்லா இல்லை, மாலு மாலுன்னு எந்நேரமே புலம்புறாங்க. அதுவும் முழுகாம இருக்குதான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் பறக்குறாங்க. அவங்களையும் கூட்டிட்டு வரதானே. அவளுக்கு உடம்பு நல்லா இல்லை. பஸ்ஸில் வண்டியில் அவ்வளோ தூரம் அலைக்கழிக்க பயமா இருக்கு. அவன் இருந்தா ஆஃபீஸ் போகவே சம்மதிக்க மாட்டான். அவளும் தான் வீட்டில் எப்படி கொட்டு கொட்டுன்னு உட்கார்ந்துருப்பேன்னு தான் போய் வரா. மாடியை விட்டு நான் இறங்க சொல்றதே இல்லை. அப்படி இருக்க 15 கல் பஸ்ஸில் அலையலாமா? மாலதி பல்லை கடித்து கொண்டாள். ருக்கு தயங்கி விட்டு, பூமுடிப்பு வளையல் காப்புன்னு நீங்க செய்யறதுன்னா அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க என்று இழுத்தா. எல்லாம் செய்ய வழக்கம்தான். பிறந்த வீட்டுல பொன் வலை சேலை எல்லாம் வாங்குறது உண்டு என்றாள் கோமதி. அவள் குறிப்பை உணர்ந்து ருக்மணி பேசினாள். கல்யாணம்தான் எப்படியோ ஆயிடுச்சு. அதுவும் மனசு இந்த நாளில் சந்தோஷமா இருக்கணும். கேட்டுட்டு வான்னு அம்மா சொன்னாங்க. என்ன உண்டோ நாங்கள் பணம் தந்துடுறோம். நீங்கள் ஒரு நாளை குறிச்சி செஞ்சிருங்க. கோமதியின் பேச்சில் சரளம் இப்போதுதான் பொருள தொடங்கியது. அதுக்கு என்ன, செஞ்சுட்டே போச்சு. பார்க்கணும்னா உங்கள் அம்மாளையும் கூட்டிட்டு வா. பங்கஜம் இந்த நிலையில் 2 டம்ளர்களில் காப்பி மட்டும் கொண்டு வந்து செல்லப்பனுக்கும் ருக்மணிக்கும் கொடுத்தாள். இப்போ என்னத்துக்குங்க காப்பி என்ற ருக்மணி, வளையல் எப்படி செய்யணுமோ நீங்களே செஞ்சுக்கிடுங்க, பணம் கொடுக்குறேன். ஏமா மாலு என்றாள். மாலதிக்கு முகம் சிவந்தது. இந்த சம்பிரதாயம் எதுக்குக்கா? வழக்கத்தை ஏன் குறைக்கணும்? அவ சொல்றப்பல ஒண்ணுமில்லாம கல்யாணம் தான் நடந்து போச்சு. பிறகு குழந்தை நல்லா இருக்க வேணாமா என்றாள் கோமதி கண்டிக்கும் தோரணையில். பிறகு ருக்மணி கண்ணை காட்ட செல்லப்பன் பையிலிருந்து திறந்து 2 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து ருக்மணியிடம் கொடுத்தான். ருக்மணி கோமதியின் கையில் பயபக்தியுடன் கொடுத்தாள். அவர் உடலை வருத்தி உழைத்து மகளின் கல்யாணத்துக்காக அருமையாக சேர்ந்த காசு என்பது மாலதிக்கு தான் தெரியும். பொன்னை போல இதுக்காரும் அருமையாக இருந்த அந்த காசை கோமதி அலட்சியமாக 4 மடிப்பு மடித்து இடுப்பில் சொருகி கொண்டாள். தினமும் 100 ரூபாய் நோட்டுகளாக புழங்குபவள் அவள்.
ஏதோ சவரன் 80ன்னு விற்கிறது, பார்க்கலாம், காப்பியை குடியேன் என்றாள் கோமதி. ருக்மணி குழந்தைக்கு பாதி கொடுத்துவிட்டு தானும் பாதி குடித்துவிட்டு டம்ளரை கழுவி வைக்க எழுந்தாள். இருக்கட்டும் அக்கா, நீ கழுவ வேண்டாம் என்றாள் மாலதி எரிச்சலுடன். பரவாயில்ல மாலு. மாலதி டம்ளரை பிடுங்கி கீழே வைத்தாள். பிறகு செல்லப்பனும் ருக்மணியுமாக பெரிய கும்பிடு போட்டுவிட்டு விடைபெற்று கொண்டார்கள். கோமதி அவசரமாக கீழே அடுப்பை பார்க்க விரைந்தாள். மாலதிக்கு நின்ற இடத்திலேயே தலை சுழன்றது. வயிற்று காப்பியும் பற்பல உணர்ச்சிகளும் அடித்து புரண்டு கொண்டு மேலுக்கு எழும்பி வெளியே வர சுழன்றன. நெஞ்சை பிடித்து கொண்டு படுக்கையில் விழுந்தாள். மாலதி, மாலதி, ஏன் படுத்துட்ட? உடம்பு என்ன பண்ணுதா? தலை சுத்துதத்த. எதனாலும் தின்னியா? எண்ணெயில் முழுகின பஜ்ஜி ஆகல. எலுமிச்சை பழம் பிழிஞ்சு கொடுக்கட்டுமா? ரா வேலையாச்சே. வேணாம் என்றாள் மாலதி தலையை பிடித்து கொண்டு. சரி, எந்திரிக்காத. சீரக ரசமும் சோறும் கலக்கி கொடுத்து அனுப்புறேன், குடிச்சிட்டு படுத்துக்கோ. 5 தேதியாச்சே. ஆஃபீஸில் இன்னும் சம்பள பட்டியல் போடலையா? போட்டுட்டாங்க, இன்னைக்கு தான் சம்பளம் வந்துச்சு. பெட்டியில் இருக்கு. உன்னை கேட்க வேண்டாம்னு தான், ஆனால் என்ன செய்யறது? அவனுக்கு சுளை போல 500 அமிச்சிட்டாங்க. பால்கார முன்பணம் கேட்குறான், இல்லாட்டா மாட்டை கொண்டாந்து கறக்க மாட்டான். பிள்ளைத்தாச்சி பொண்ணு சோர்ந்து விழுற. ஒரு நல்ல காப்பியான குடிக்க வேணாமா? இன்னைக்கு 2 கப்பு காப்பிக்கு பால் எடுத்துட்டேன். நாளைக்கு சனிக்கிழமை, ஒரு பொழுது மோருக்கு கூட பால் இல்லை. எங்கே வச்சிருக்க சொல்லு? தலையை பிடித்து கொண்டு மாலதி எழுந்திருக்க முயன்றாள். நீ எந்திருக்க வேண்டாம், சொல்லு, நான் எடுத்துக்கிறேன். பெட்டியில் வச்சிருக்கேன். பரவாயில்ல, திறந்தானே இருக்கு. ஆமாம், சேலைக்கடியில் பர்ஸோடு இருக்கு. கோமதி பெட்டியை திறந்து சேலைக்கடியிலேருந்து பர்ஸை எடுத்து கொண்டாள். எந்திரிக்க வேண்டாம், ரசம் சாறு கொடுத்து விடுறேன். வாந்தி வந்தாலும் குத்தமில்லை, குடிச்சிரு. ஏய் செண்பகம், இந்த காஃபி டம்ளர்களை எடுத்துகிட்டு போய் கழுவி வை. அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. கோமதி விடுவிடுவென்று படியிறங்கி போனாள். ஒரு சம்பளம் கூட முழுசாய் இப்படி அவளுடைய அம்மாளிடம் மாலதி கொடுத்ததில்லை. படிப்புக்கும் வேலைக்கும் தகுந்த வேஷமிடத்தான் அவளுடைய சம்பாத்தியம் சரியாய் இருந்தது. வேஷத்துக்கு தகுந்த பலன் கிடைத்து விட்டது. ஒரு சம்பளம் கூட இந்த வீட்டில் அவளுக்கு தங்கவில்லை. துயரத்துக்கு பதில் மாலதிக்கு சிரிப்பு முட்டி கொண்டு வந்தது. வேயும் இல்லை, முள்ளும் இல்லை, பணத்துக்கு ஒன்றுமே இல்லை.